அதனால நான் மட்டும் போனா நல்லா இருக்குமா? நீங்க 4 பேரும் பின்னாலே வரணும். நீங்க போங்க. நேத்து ஒரு மேடைக்கு போனேன் மகமாய நாடத்துக்கு. நான் தூங்க வச்சே செஞ்சுட்டு வந்துட்டேன். நாடத்தை முடிச்சு விட்டேன். நல்லவனா வந்தேன். எல்லாம் தூங்கிட்டாங்க. என் தொழில நான் செஞ்சுட்டு போயிட்டேன். அதனால
மங்களம் உண்டானா புசிக்க சண்டைக்கு வந்துருங்க. என்ன என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. மங்களம் உண்டாச்சுன்னா புருஷன் சண்டைக்கு வந்துருவேன். அடியே நீ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதே தெரியுமா? வேற எதுவுமே தெரியாதா? அதுதான் சொல்லி அதை மட்டும் புருஷனை மட்டும் சொல்லி தந்திருக்காரா? ஏன்டி இப்படி இருக்கிற? அப்படி இல்லடி, 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக உன்னை வாழ்த்தினேன். சரி, அப்படியே வாழ்த்துங்கள். ஆகையா இங்கு எதற்காக வந்தோம்? நந்தவனத்துக்கு ஆடணும், ஆடி பாடி விளையாட வேண்டும். அதற்கு முன்பதாக அண்ணன் அண்ணியை உன்னை அழைத்து ஏதோ செய்தி சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். என்ன செய்தி? என்ன கேட்காதம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ராஜாப்பா, அண்ணன் அண்ணி என்ன சொன்னாங்க தெரியுமா? இவ்வளவு நாள் பிறந்ததுல கூடவே இன்னும் சுத்திட்டு அலையிறேன். யாரோட? தங்கா கூட. சரி சரி சரி, அதனால அழைச்சிருக்காரு. என்ன செய்தி சொன்னாங்கன்னா, என்ன சொன்னாங்க? உங்களுக்கு பெண் கேட்டு வந்திருக்கான்னு சொன்னாங்க. என்னவா? ஓடி எனக்கு வெக்கமா இருக்கிறது. இதெல்லாம் சொல்லும் பொழுது வெக்கமா இருந்தா பாடத்துக்கு முடிக்குமா? நீ முதல்ல நீ முதல்ல மூடி காமி, அப்புறம் பாத்துக்கோ. அதனால இந்த நந்தவனத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு ரம்மியமாகவும் அழகாகவும் தோன்றுகிறது பார்த்தாயா? சந்தோஷம். என்ன ஒரு அழகாக இருக்கிறது. இதை நாமல் ஆடி பாடி மகிழ்ந்து பிறகு அண்ணனை சந்திப்போமா? ஆடுவோமா, பாடுவோமா, என்ன விளையாடுவோம்? தந்தானே தானனை தன்னைனா தன்னை தன்னைனா தன்னை தன்னானே தானனை தன்னைனா தன்னை தன்னைனா தன்னை தன்னைனா தன்னைனா. போய் அம்மனை கொண்டு குளிக்கிறது வைக்கிறது, அப்புறம் எதுக்கு தான் வைக்கிறது? அதுக்கு இல்ல, நந்தவனம்னா ஆடணும் பாடணும் சந்தோஷம். ஆடணுமா? நான் பாடறேன், நீ ஆடணும். இப்போ உள்ள விலைக்கு பாடல ஏறுறேன், நான் பாடறேன், நீ ஆடணும். செவ்வொன்னே பொம்முடிகிற சின்னக்க தேதி என்னக்க நான் சிட்டாத எத்திருந்து சொல்லக்க பல்லக்க அது என்னவோ என்னவோ. ஆத்துல கடவுள் அது அப்படி இல்லம்மா. ஆத்துல கத்தெடுத்த அலையோடு அலையோடு கெண்டையா? கெண்ட கெண்ட எந்த கெண்டை? கெண்டை. ஆத்துல கத்தெடுத்த அலையோடு 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 உனக்கு மரியாதை உனக்கு
அடியே நாளைக்கு பாத்துக்கலாம். ரொம்ப பொறுக்க முடியல அண்ணனுக்கு அண்ணியே. ஏன் கேட்டா என்னைய கடத்தி விட்டா தானே அறுபது யாரோ வர்றது போல தெரியுது. ஆமா அண்ணன் வருகிறார்கள் அண்ணி வருகிறார்கள் அவர்கள் எதிர்பார்த்து நமது காசி மன்னன் வருவதாக தெரிகிறது. அவருடைய வரவை எதிர்பார்க்கிறோமா? அப்படியே ஆகட்டும். வந்து விட்டார். அப்புறம் நல்லா இருக்கீங்களா நண்பா? தாங்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிறது. இருந்தாலும் இப்ப ஞாபகம் வந்தது. சரி, தாங்களை பார்த்து விட்டு போகலாம்னு வந்திருக்கின்றோம். நாங்க ஒரே ஆளு ஒத்தே அங்க இருந்து வந்தீங்களா? இல்லை இல்லை, என்னை வளர்த்து வந்தாரே மந்திரி. மந்திரியோட நாங்க வந்திருக்கின்றோம். அவருக்கு ஒரு மரியாதை, அவன் பின்னால வாங்கணும். அவர் அங்கேயே நிக்கிறாங்க. மந்திரி வாங்க மந்திரி. ஓ, அழைப்பு இல்லாமல் எங்க சொல்லக்கூடாது. ஆமா மந்திரி சொல்லுங்கள். அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு ஆளு போறான்னா அங்க ஏதாவது காரணம் இல்லாம போக மாட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு மூல காரணம் இருக்கும். கண்டிப்பா இல்லையா? அப்ப நீயும் உங்க மன்னரும் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு மூல காரணம் இருக்கும். என்ன காரணமா வந்திருக்கீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். எங்களுடைய மன்னருக்கு 55 ஆண்டு காலமாக நான் வளர்த்தேன். அப்ப பாடாதி கிளம்பணும். 55 ஆண்டு காலம் நீ வளர்த்திருந்தா அப்ப 55 வயசு தானே? அப்ப கிளம்ப தானே? அவருக்கு 55 வயசு இல்லைங்க. அந்த மன்னர்ல அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் 55 வருஷமா அங்க இருக்கிறேன். அப்ப நீ பாடாதி கிளம்ப. சரி, அப்புறம் என்னையா ஒரு குழந்தைய அவர் சின்ன பிள்ளையில இருந்து அவரை வளர்த்து மன்னராக்கி இருக்க. ஆமா, அப்ப நீ பாடாதி கிளம்ப தானே? அப்படியே வச்சுக்கோங்களேன். சரி, என்னுடைய மன்னருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. கல்யாணம் ஆகல. எங்கெங்க ஊரா பொண்ணு கேக்குறேன். சரி, ஒண்ணு அமையல. அப்படியா? இப்ப இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? தாங்களுடைய தங்கை. ஆமா, தங்கால் இருக்காங்கல்ல, நல்ல தங்கால் இருக்கா? நல்ல தங்காலை எங்களுடைய மன்னருக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும். இவருக்கா? இவருக்கு நல்ல தங்கால கல்யாணம் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. ஆமா, அப்படியா? இதுக்கு மேல என்னுடைய மனைவி மூலி அலங்காரி வெளாவாரி விசாரிப்பான். அப்படியா? வா அலங்காரி. என்ன என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. உன்னை வச்சுதான் நீங்க செய்யணும். என்னை வச்சு செய்ய முடியாதுல்ல. சின்ன அதனால உங்க மன்னரை பத்தி விசாரிக்கணும். என்ன? ஏன்னா என்னுடைய நாத்தனாவை நான் பொண்ணு கொடுத்தா 4 பக்கம் விசாரிக்கணும். நாட்டு மக்கள்கிட்ட விசாரிக்கணும், மந்திரிக்கிட்ட விசாரிக்கணும். ஏன்னா ராஜாவோட மந்திரிக்கு தான் அரிய மூளை. அதனால உனக்கு தான் அதிகமா இருக்குது. அதனால உன்னை விசாரிச்சா என் நாத்தனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதனால உங்க நாட்டு மன்னர் வல்லவரா, நல்லவரா, தானம் தர்மம் உள்ளவரா, 4 பேத்துக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு உங்களை கேட்கலான்னு பாக்குறேன். ஆமாங்க, எங்களுடைய மன்னர் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் இருக்கணும். ஏன்னா நாட்டு மன்னர்னா ஏழைபாளைக்கு செய்யணும். செஞ்சாதான் அவர் ஒரு நாட்டு மன்னர்னு மதிப்பாங்க. அந்த வகையில் அவர் நல்லவர். ஆனா யாருக்கும் ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டாரு. ஏன்? கஞ்சமா? கஞ்சம் இல்லமா, டீயெல்லாம் வாங்கி தருவார் அவரு. ஆனா காசு நம்ம தான் கொடுத்துறணும். உலகத்திலேயே பணம் தான் முதல். ஆமா, பணம் இருந்தா தான் சனம் மதிக்கும். அதனால என்னுடைய நாத்தனா வீட்டுக்காரா வந்தா பணத்துக்கு வந்து நல்லவர். அந்த வகையில தானம் தர்மம் வந்து சிக்கனமானவர். அந்த வகையில நல்லவர் தான். அது மட்டும் இல்லங்க, இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன?
ஒரு இப்ப காக்கா வந்து உட்காருது இவரு சாப்பிட்டு இருப்பாரு ஆனா எச்சு கையில கூட காக்கா வரட்ட மாட்டாரு அப்படி இல்லங்க அத விரட்ட கூடாதுங்கிற ஒரு எண்ணம் ஏன்னா நம்ம எச்சு கையில விரட்ட கூடாதுங்கிறதுக்காக என் நாட்டு மன்னர் அப்படி செஞ்சிருக்கலாம் அது பாவம் நினைச்சிருக்கலாம்ல ஓஹோ அது மட்டும் இல்லங்க அப்புறம் பிச்சைக்காரிக்கு யாராவது பிச்சை கேட்டு வந்தா ஏய் நாளைக்கு வா பாப்பா இன்னைக்கு சில்லற இல்ல பாரு உலகத்திலேயே பிச்சை எடுக்கிறவங்க வந்து கை கால் மூக்கு முறை போறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் இப்ப நல்லா இருக்கிறவங்களே பிச்சை எடுக்கிறாங்களா அதனால இங்க அவங்க நாட்டு மன்னர் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம்ல ஓ செம்மாளிக்கிறீங்க என்ன இல்லங்க உண்மையா தான் சொல்றேன் அது மட்டும் இல்லங்க எங்க தோட்டத்துல புளிச்சக்கரை போட்டிருக்கான் ஆனா யாரு கேட்டாலும் உருவி உருவி கொடுப்பாரு அவருக்கு உருகுற வேலை மிச்சம் புளிச்சக்கரை எங்க அதத்தாங்க நான் சொல்றேன் அப்புறம் பீடி சிகரெட் எங்க மன்னருக்கு பீடி சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்ல அப்புறம் தண்ணி அடிக்கிற அன்னைக்கு ஒரு சிகரெட் குடிப்பாரு அப்ப அதுக்கு பேர் என்ன தண்ணி எப்ப அடிப்பாரு நினப்பு வரும்போது தண்ணி அடிப்பாரு பொம்பளை வரும்போது நினைப்பு என்ன தண்ணி சொல்ற பட்டை தண்ணி நினைச்சுக்கிறேன் பச்சை தண்ணி நாங்களும் அதைத்தாங்க கேக்குறேன் சரிங்க அதெல்லாம் போயிட்டு போகுது பொம்பளை விஷயங்கள் யாருக்கு அவருக்கு ஐயா பொம்பளையா பயமா ஐயோ பொம்பளை சமாச்சாரமே ஆகாதுங்க அப்படியாப்பட்டவர் தான் என் நாத்தனாவுக்கு அமையணும் ஏன்னா அங்கிட்டு ஒரு பொம்பளை இங்கிட்டு ஒரு பொம்பளை என்னுடைய நாத்தனா வாழ்க்கை வீணா பெருமில ஆக மொத்தம் ரொம்ப நல்லவர் ஆமா அப்ப நல்லவருக்கு பொண்ணு கொடுக்க எனக்கு அதெல்லாம் பொம்பளை எல்லாம் பார்க்க மாட்டார் நல்லவர் தான் மந்திரி நாங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு சம்மதப்படுறோம் இருந்தாலும் இந்த காலத்துல பொண்ணு ஒரு வார்த்தையை கேட்கணும் ஐயா நம்மளா முடிவு பண்ணிட்டு இருந்தா அது வந்து மாட்டேன்னுச்சுன்னா புல போச்சு கண்டிப்பா அதனால தோழி எம்மா தோழி தங்கச்சிப்பா தோழி பொண்ணு அதாவது நல்லதங்காலுக்கு தோழி தோழிப்பா என்னுடைய தங்கை நல்லதங்காலுக்கு அண்ணன் அழைத்ததாக அழைத்து வா வணக்கம் பாத சரண மன்னா சரண மன்னா பங்குடன நல்ல தங்கா பாத சரண கரு கையாலே நீயோ பாலாறு செல்லமாயே வாழ்ந்திருப்பாய் கோடி சரண மன்னா சரண மன்னா கோடி சரண கரு கையாலே நீயோ போராண்ட காலமாயே வாழ்ந்திருப்பாய் தீவடமோ வந்தே கொலபோ வந்தே மன்னா சூரியர நல்லதா அண்ணா பாலாறு செல்லமாக வாழ்ந்திருக்க வேண்டும் அண்ணி வணக்கம் அண்ணா ஆ. தாங்கள் அழைத்த காரணம் வேற ஒண்ணும் இல்ல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நாங்க 2 பேரும் ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் எனக்கு கல்யாணமா ஆமா என்னன்னா அதுக்காட்டியும் அவசரமா உங்களுக்கு என்னை எப்படா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்லவா? நீங்களோ ஒண்ணு ஒரு பொண்ணை வச்சிருக்கிறவங்க எப்போதுமே நெருப்ப கட்டிட்டு இருக்கணும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ 10 பயல்களை வச்சிருக்கிறதும் சரி ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறதும் சரி அதனால காலத்தே பயிர் செய்ய சொல்லுவார்கள் அல்லவா ஆகையால் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நானும் உங்க அண்ணியும் முடிவு பண்ணியிருக்கோம் உன் விருப்பம் எப்படி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதில் எனக்கும் சம்மதம் அப்படியா அப்படி மாப்பிள்ளை யார் தெரியுமா யாரு? காசி மன்னன் மானாமதுரையை சேர்ந்த காசி மன்னன் உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கிறார் இவர்தான் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு முதவே சொல்லிட்டேனே அன்னைக்கும் உங்களுக்கும் பிடித்திருந்தால் எனக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்குது சந்தோஷமா பிடிச்சிருக்குது இப்ப உனக்கும் பிடிச்சிருக்குது எனக்கும் பிடிச்சிருக்கு அப்பாடா பொண்ணுக்கு பிடிச்சிருக்குதியா என் மந்திரி என் மன்னா இங்க வா மன்னரை கூப்பிடு முதல்ல இதுதான் பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாரு நண்பா எனக்கு பெண் பிடித்திருக்கிறது இந்த ஆளு என்னை வளர்த்து வந்த மந்திரியை கேட்கணும்லவா ஆடாடா மறுபடியும் அங்கதான் தூக்கி போடுறாரு மந்திரிக்கு பிடித்தால் எனக்கு எல்லா விஷயமும் அந்த ஆளுகிட்ட தான் இருக்கும் போல இருக்குது எவனே? இங்க வாயா பொண்ணு பிடிச்சிருக்குதான்னு அவரை கேட்டா அவர் உன்னைய போய் கேட்க சொல்றாரு அப்படியா பொண்ணு பிடிச்சிருக்குதானே கல்யாணம் நானா பண்ணிக்க போறேன் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆனா உனக்கும் பிடிச்சிருக்குதான்னு கேட்க சொல்றாருயா அப்படியா எனக்கு பிடிச்சிருக்குங்க உனக்கு பிடிச்சிருந்தா இப்ப நீ கட்டிக்க போறியா எனக்கு பிடிச்சா எங்க மன்னர் பிடிச்சிருக்கு உனக்கு எதாவது பொண்ணு கொடுப்பேன் 55 வயசுன்னா எனக்கா எங்க மன்னருக்கே கல்யாணம் ஆகிறப்ப எனக்கு ஆகாதா உனக்கு இனிமேல் பெரிய கல்யாணம் தான் சரி சரி அவருக்கு பிடிச்சிருக்குது பிடிச்சிருக்குதா அப்ப கல்யாணம் அடுத்த மாசம் வச்சுக்கலாமா அடுத்த மாசமா அன்னைக்கு தப்புனா 6 மாசம் ஆகும் இப்பவே கல்யாணத்தை வச்சுக்குவோம் உடனே வா உடனே இப்பவே கல்யாணம் பண்ணி கூட்டி போலாங்கிறீங்களா அவர் ரொம்ப
ரொம்ப துடிக்கிறாருங்க. உள்ள இருக்கிறப்ப என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன? மண்டபத்துல கல்யாணம், நடுமந்தையில முதல் இரவு அப்படின்னாரு. நடுமந்தையிலயா? யார் லைட் எல்லாம் போடுறது? இருட்டா இருக்காதா? லைட் போட்டுக்கலான்ட்டாரு. ஊர் ஜனத்தை பூரா வர வச்சு நட்டு மந்தையில தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னா. இந்த வீடியோ காரடி அங்கிட்டு திருப்பி விட்டு எடுக்க சொல்றதா? நேரடி ஒளிபரப்பு தான் எல்லாம். ஏங்க எது? என்னைக்கு அது கல்யாணம்? இங்க மண்டபத்துல. மண்டபத்துல நடு மந்தையில. ஹலோ, முதல் இரவு. ஆமா, நல்லா இருக்கும்டா உங்க குடும்பம். யாருக்குமே அப்படி முதலிரவு நடந்திருக்க கூடாதுன்ட்டாரு. நாட்டு ஜனத்தை பூரா வர வச்சு நாட்டு மந்தையில தான் முதலிரவு நடத்தணும்ட்டாரு. சாப்பாடு போட சொல்லி இருக்காரியா நடுமந்தையில வச்சு. அப்புறம் நடந்துச்சுல அதான் அன்னதானம் அது மாதிரி. சரி, கல்யாணத்தை பண்ணிடலாம். ஏற்பாடு பண்ணு. புரோகிதர் வேணுமே. ஆமா, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா ஐயர் வேணும் இல்லையா? சரி, ஒரு ஐயரை கூப்பிடு. யாரே புரோகிதரே? இந்த உள்ளூர் மணக்காட்டூர் ஐயர் இருந்தார், அவரை கூப்பிடு. வருவார் பாருங்க. ஐயரே வாருங்கள். ஐயரே ஐயரே, தங்களை எதற்காக படைத்திருக்கிறேன் தெரியுமா? என்ன காரணம்? இதோ என்னுடைய தங்கை நல்லதங்காலுக்கும் மானாமதுரையை சேர்ந்த காசி மன்னனுக்கும் திருமணம் முடிப்பதாக நிச்சயித்திருக்கின்றோம். அந்த திருமணத்தை தங்களுடைய தலையிலே நடத்தலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். அப்படியே இந்த மந்தையம்மா புண்ணியத்துல நானு ஒரு வாரமா யாருமே வந்தேன் இல்ல. தலையில நடத்த போறாங்க. இன்னைக்கு கும்பாட்சியம் பண்ணுவது ஏதோ என் குடும்பம் பிழைக்கிறதுக்கு இந்த மந்தையம்மா வழிவகுத்துருச்சு. அப்படியே செய்வோம். திருமணத்தை நடத்திடலாமா? சரி, இப்ப வேக வேகமா அழைச்சிங்க. தாலி வாங்க. தாலி? தாலி நல்லா சொல்லியா? அட தாலி வாங்க. தாலி வாங்கிட்டீங்களா? தாலி வாங்கிட்டியா? அதை கேளுப்பா. அப்படி தாலி வாங்குறது எங்க வாங்குறது? அது வேற இடத்துலயா தாலி வாங்குறது? இது தாலி கட்டுறது. அதே அம்பி என்ன சொன்னீங்க? தாலி வாங்கி வச்சிருக்கோம். அப்படி ஊரெல்லாம் சொல்லிட்டியா? ஏய், ஊரெல்லாம் சொல்றது வேற காரியத்துக்குப்பா. அட ஊரெல்லாம் சொன்னீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு வாங்க, எல்லாம் அன்னதானம் கொடுக்கறதுக்கு, எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண. ஊரெல்லாம் சொல்லியாச்சு. குழி தோண்டிட்டியா? அப்படி கேளுங்க. நல்லா கேட்கிறாரா ஐயர்? சொல்லியாச்சா? ஏய், கல்யாணத்தை பண்ணி வைக்க வாயான்னு குளிதோட்ட சொல்ற. குழி எதுக்கு? எதுக்கு? யாக வளர்க்கணும். ஏன்னா பூஜை பண்றதுக்கு யாக வளர்க்கணும். சரி, இல்லாட்டி மூர்த்த கால் வைக்கணும்ல. மூத்த கால் உண்ணணும். ஓஹோ, முகூர்த்த காலுக்கு குழி. அதெல்லாம் தோண்டியாச்சுப்பா. அப்படியா? 4 கால் போட்டாச்சு. 4 கால் என்ன போட்டாச்சு? பந்தலியா? கல்யாணம் அதெல்லாம் போட்டாச்சு. அப்ப ரெடியா? நான் தயார். கல்யாணத்தை பண்ணி வைப்போமா? சரி, அந்த பூஜை அபிஷேகம் பண்ண பொருள் எல்லாம் எடுத்துட்டு அந்த மாலை எடுத்துட்டு வாப்பா. கோழி மாலை எடுத்துட்டு வா. வாழ்த்தி கொடுக்க போடட்டும். அதிலே வச்சு போட்டாரு எல்லாத்தையும். 2 தடவை போய் சொல்லுவாங்க.
ஓம் சுக்லாம்பரதம் தசிவரணம் தசிபூசணம் மூசிக வாகனனே செல்வ கணபதியே போற்றி. ஓம் மந்தையம்மனே போற்றி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்டநாயக போற்றி. விக்ரதுண்டாயக சிந்துமே தந்தேன் பிரசுத்தியாய் பீதாந்தனம் சமர்ப்பயாமி. ஓம் ஆதிகிராமமே போற்றி போற்றி. ஓம் அகிலாண்ட விநாயக பெருமானே போற்றி. மாலை போடுங்க, மாலை போடுங்க, மாலையை மாத்துங்க. அச்சனை தட்டை வாழ்த்தி கொடுங்க, கொடுத்துட்டு வரட்டும். அப்படியே ஓம் சுக்லாம்பரதம் தசிவரணம் தசிபூசணம். வெள்ளக்கண்ண ஏஜென்ட் இத பூரா எல்லா பேரும் அவருக்கு நடக்க முடியாது, போட்டு விழுந்துருவாரு. ஆமா, காந்தியார் பிள்ளைக்கு கொடுத்து விடு. ஓம் நமச்சிவாய நமக. ஆதிகிராமம் வணக்கம் பூதியா, நீ பாட்டில் அவர்கிட்ட கொடுத்து விட்டு எங்கேயாவது விழுந்துட்டாருன்னா போட்டு அவர் வாட்டில் போற இடத்துல மசையை கழிச்சுக்கிட்டு இருந்தாலும் இருப்பாரு. போச்சு. அப்படியே இந்த அச்சதை எடுத்துக்கங்க எல்லாரும். எனக்கு வருது. ஓம் விநாயக பெருமானே போற்றி. ஓம் ஆதிகிராமமே போற்றி. கந்தனே போற்றி. கருதுவரனே போற்றி. ஓம் நமச்சிவாயா போற்றி. பிரமதேவ தஞ்சாவூர் மேலும் தாலி கட்டும் நேரம் கேட்பதற்கு தானே பாடுபட்டு நானே தங்கச்சிக்கு கல்யாணமா நீங்க முதல்ல பாய் வந்து நாங்க மேடையில ஏறும்போது நீங்க பரதா போட்டு விரிச்சாங்க, அப்பவே தெரியும் நல்லா தூங்கிடுவாங்கன்னு. இந்த பயல்களை எழுப்பி விடுங்கல்ல, அவங்க எல்லாம் எந்திரிச்சு வரணுமா இல்லையா? ஒட்டுக்க தொங்குறேன் முன்னால பூரா. எந்திரிக்கா எந்திரிக்க முன்னால படுத்து எப்படின்னா நாங்க எப்படி நாடகம் ஆடுறது? பூ எடுத்தா பூ எடுத்தவெல்லாம் இந்த கல்யாணம் கல்யாணம் தாலி கட்டும் போது எல்லாம் அச்சதை போட்டுட்டு அப்புறம் போய் உட்காந்துக்கலாம். கொஞ்சம் வாங்க அப்படியே. வாங்க வாங்க, இன்னும் யாருமே எந்திரிக்க மாட்டேங்கிறீங்களா? போயாங்கிறாரு அவரு. உங்க கல்யாணமும் நீங்களும் போகிறா. எப்படி பூவை சேப்பல வச்சுட்டு போலான்னு பாக்குறீங்களா? வாங்க வாங்க ஆச்சு, வாங்க வாங்க. காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எல்லாரும் எந்திரிச்சு வாங்க. வந்து அச்சதை போட்டு போங்க. கல்யாணம் நடக்குதா மேடையிலேயே? ஆமா, எல்லாரும் வந்து பூ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. வாங்க. காசிதான் ஏப்பாடு உட்காந்துருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க மாட்டோம். வாங்க, மொய்யெல்லாம் காலில் அடிக்கலாம். வாங்க. இவங்க நான் சொன்னாலும் எந்திரிக்க மாட்டேங்க. இந்த பசங்க போறது எந்திரிச்சு ஊருக்கார ஓரம் கட்டி படுக்க போடுங்க. நாடகமே எங்களுக்கு இவங்களை பார்த்தாலே சரியா வராது.
எல்லாம் ஒட்டுக்கா கொடுத்தேன்னு எந்திரிக்க மாட்டேங்கிறேன். மிதிக்க சொல்றேன். எந்திரிக்க. தானே எடுத்து கொடுங்க. அப்படியே கொடுத்துருவோம். கொடுங்க. ஓம் சுக்லாம்பரதம் தசிவர்ணம் தசிபூசணம் மூசிகவாகனே செல்வ கணபதியை போற்றி. ஓம் மங்கல்யம் நல்ல வேலையா போச்சுடா. அவரு தெரிய பார்க்காம அந்த பிள்ளை ஏன் முன்னாடி எழுதுல தாலி அடிப்பாரு. ஓம் சுக்லாம்பரதம் தசிவர்ணம் தசிபூசணம் இந்த சித்திர மாசத்திலே உனக்கு சிறப்பான கல்யாணத்தை நடத்தி இருக்கின்றேன். இந்த மன்னராகப்பட்டவர் எல்லா செல்வங்களும் மிகுந்தவர். அன்னவரிடத்தில் சென்று சிறப்பாக வாழ வேண்டும். அதற்கு முன்னால் உனக்காக எத்தனை சீதனங்களை தரப்போகிறேன் தெரியுமா? பட்டினில் இந்து வரும் தங்கைய நல்லவங்க உனக்கு பாலாறு சீதனமா தங்கைய நல்லவங்க
அந்த கணவன் வீட்டிலே இந்த அண்ணனுடைய பெயர் எடுக்க வேண்டும், நல்ல பெயர் வாங்க வேண்டும், சென்று வாழ்ந்து வர வேண்டும். கண்ணி வாழ்ந்து வர வேண்டும். பிறந்த நாள் முதலாய் இதுவரை உங்களை பிரிந்து வாழ்ந்ததில்லை அண்ணா. எப்படி அண்ணா போய் தனிமையா இருக்க போகிறேன் உங்களை மறந்து விட்டு அண்ணா. நல்லதக்கா அண்ணா சொல்வதைக்கு ஒரு ஆணாக பிறப்பவனுக்கு அவன் கோடீஸ்வரட்டு குழந்தையா இருந்தாலும் சரி, அன்றாட காட்சி ஒண்ணுமில்லாத ஏழையா இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக பிறப்பவனுக்கு பிறந்த இடத்திலே வாழ்க்கை முடிந்துவிடும். அவன் அங்கேயே பிறப்பிடத்திலே இருந்து விடுவான். ஆனால் ஒரு பெண்ணாக பிறப்பவனுக்கு அவர் ஏழை விட்டு பெண்ணா இருந்தாலும் சரி, பணக்கார விட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக பிறப்பவளுக்கு இரண்டு வாழ்க்கை. பாதி நாள் பிறந்த இடத்திலே, மீதி நாள் கணவன் வீட்டிலே. அதுதான் இந்த பெண்ணினுடைய நிலவரம். அப்படி வாழ்கிற பெண்களைத்தான் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும். பிறந்த இடத்திலே இருந்து வாழ்ந்து விட்டால் அது எவ்வளவு பெரிய பணக்கார விட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, பிறந்த இடத்திலே இருந்துட்டா இந்த சமுதாயம் அந்த பெண்ணை தவறாக பேசும். ஆகையால் பாதி நாள் என்னுடைய வீட்டிலே பிறந்த இடத்திலே நீ கழித்து விட்டாய், மீதி நாள் உன்னுடைய வாழ்க்கை கணவன் வீட்டில் தான் வாழ வேண்டும். வேறு வழி இல்லை. இன்னும் 10 வருஷம் கழிச்சு உன்னை கட்டி கொடுத்தாலும் நீ கணவன் வீட்டிலே வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அதுதான் பெண்ணினுடைய தலையெழுத்து. அதை எப்படிப்பட்டவன்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது. பெரியவர்கள் முடிவெடுத்தால் அந்த இடத்திலே வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அதுதான் பெண்ணினுடைய தலையெழுத்து. ஆகையால் நான் மனமுடித்திருக்கின்ற இடம் நல்ல இடம், நீ சென்று வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கண்ணே அண்ணா, இது என்னன்னா சோதனை அண்ணா. ஒரு நாள் பிரியாத என்கிறதே ஒரு நாள் பிரியாத என்கிறதே காலமாச்சோ அண்ணா என்று பிரியமோ காலமாச்சா காலமோ
பின்னாலே அனுப்பி வைக்கின்றேன். நீ சந்தோஷமாக வாழ வேண்டும், அதுதான் எனக்கு பெருமை. அண்ணா, எப்படி இருந்தாலும் ஒரு கணவர் வீட்டுக்கு போக வேண்டியது ஒரு பெண் என்று கூறிவிட்டீர்கள். பிறகு நான் என்ன செய்வது? ஆமா, சந்தோஷமாக நான் சென்று வருகிறேன், என்னை அனுப்பிடுங்கள் அண்ணா. நீ கணவன் வீட்டுக்கு போயிட்டு வா, உன்னை அப்பப்ப நான் வந்து பாத்துக்கிறேன். நீ கவலையே பட வேண்டாம். என்னை வாரம் ஒரு முறை பார்க்காவிட்டாலும் வருடம் ஒரு முறையாவது என்னை வந்து பார்க்க வேண்டும் அண்ணா. வருஷம் ஒரு தடவையா? ஆமாண்ணா. வாரம் வாரம் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துடுவேன். ஆமா, என்ன மானாமதுரை என்ன கனதுரத்துல இருக்குது, இந்த இருக்குது எல்லாம் காட்டு பிடிக்கிறாங்க. நான் போய் பார்த்து வந்துடுவேன். விடுமா, வருகிறேன் அண்ணா. சென்று வா, நான் வாரம் வாரம் உன்னை வந்து பார்த்துட்டு வருவேன். கவலைப்படாதே, சென்று வா கணவனோடு. போய் வருகிறேன் பாண்டியரே, போக விடை வர வேண்டுமண்ணா. உன் தங்கையை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். என்னுடைய மனைவியை நான் நன்றாக பொறுப்போடு பாதுகாக்கிறேன். அப்படி ஆகட்டும் வைத்தலாம். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். உங்களோட அப்பா கல்யாணத்தை முடிச்சு விட்டீங்க. என்ன இங்க ரெண்டு நின்றுகிட்டே இருக்குது, போகல? அதுதான் உள்ள போக மாட்டேங்குதா? ஏன் மன்னருக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்பிட்டாரியா? அவர் கிளம்பிட்டாரு. யார் இல்லைன்னா புரோகிதர் வந்தாரு. ஆமா, அவருக்கு தேவைப்பட்ட தேங்காய் பழம் அரிசி எடுத்துட்டு போயிட்டாரு. ஆமா, எங்க மன்னர் வந்தாரு, கல்யாணம் பண்ணி வச்சுக்க பொண்டாட்டியை கூட்டிட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஆமா, நான் ஒண்டி கட்டியா இருக்கிறேன். நான் எங்க நீ ஒண்டி கட்டேன்னா அதுக்கு நான் என்ன செய்யட்டா? எனக்கும் கல்யாணம் வேணும். நாங்க என்ன அந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சேடியே? வரவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை. அவருக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுக்க. ஆமா, அவரு என் தங்கச்சி கல்லிக்கிறேன்னாரு, வந்து கூட்டி வந்த கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பியாச்சு. அப்புறம் என்ன? அதே மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. சப்பா, என்ன வரவனுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையா பாத்துக்கிட்டு? இப்ப அவர் மன்னர் அங்க இருந்தா நாமளோட கையில பிடிச்சிட்டு அழைக்குமா? என்ன கேக்குற நீ? எனக்கு கல்யாணம் வேணும். இங்க வா கோழி, இங்க வா. ஆளாளுக்கு சும்மா இருக்கடா. பாப்பா பாப்பா, உன் கூடவே இருந்துச்சு நல்லதாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்ப நீ ஒத்தையா தான் இருக்கிற. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு யோசிக்கிறேன். நான் நினைச்சேன் நீ சம்மதிப்ப. இந்த மந்திரி உலட்டிக்கிட்டு போவனாங்கிறியான். அவரு மன்னர் கூட்டிட்டு வந்த, அவர் கல்யாணம் பண்ண உடனே கட்டி விட்டு கிளம்பிட்டாரு. இதேதான் நண்பர்கள் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பக்கமே வர விட மாட்டாங்க. அதனால அவர் கல்யாணம் ஆனோன்னு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டார். இவர் ஒரு ஆள் ஒழிக்கிட்டே கிடக்குறாரு. உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்குதான்னு வர? ஐயா வரவெல்லாம் இதே தானே சொல்லுது. எனக்கு பிடிச்சிருந்தது தான், பிடிச்ச மாதிரி தானே. அப்புறம் டேய் போய் பிள்ளையார் கோயில் இடையில இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே நல்லா சுட்டு விடியுது, எல்லக்காட்டு விட்டு விடிய கஞ்சனை விட்டு ஓடிடலாம். பைத்தியக்காரனாடா நீ? எங்கடா ஐச்சக்கா? இல்ல அப்புறம் என்ன? நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் எப்ப முதல்ல உள்ள போயிட்டு உடப்பட்டப்பா. அப்பாடா, ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சுப்பா. எல்லா பிரச்சனையும் ஜோடிச்சு விட்டாச்சு. இனிமேல் நாங்க ரெண்டு ஒரு தனிமை, நானும் என் பொண்டாட்டி தான். எந்த தொந்தரவும் இருக்காது. சூடு ஓ, யார வந்து பொண்டாட்டி நொண்டாட்டிட்டாங்க? யாருக்கா பொண்டாட்டி? நீதான் என் பொண்டாட்டி. நான் சொன்னேன் உன் பொண்டாட்டின்னு. நான் சொன்னேன்னு கேட்டேன். நான் உன் புருஷன். ஆமா, கேப்பையில நெய் ஒழுங்குனா கேப்பா இருக்கு, மதியம் எங்க போயிருமா? தாராள போட்ட கைய தண்ணிக்குள்ள விட்டு உழப்புனானா? தாராளம் பண்ணவன் தாராளம். இதே கேட்கிற, இவ்வளவு நேரத்து வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, பந்த போடுறதுக்கு என்ன கூப்பிட்டேன், பொண்ணு வீடு பார்க்க கூப்பிட்டேன், வருஷம் போட கூப்பிட்டேன், மாப்பிள்ளை பார்க்க கூப்பிட்டேன், இத்தனைக்கும் கூப்பிட்டீல. தங்கத்துக்கு சீர் கொடுக்கல மட்டும் எனக்கு தெரியலையா? இல்ல எனக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்டேன். இப்ப சீர் கொடுத்ததுல என்ன? நான் எதுக்கு இருக்கிறேன்? எதுக்கியா நான் இருக்கேன்? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எதுக்கு இருக்கிறேன்? சீர் கொடுக்கும் போது உன்னை என்ன பண்ணணும்? கேட்கறது இல்லையா?
உலகத்திலே ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணுனா பொண்டாட்டியை கூப்பிட்டு கேட்கறது எங்க அப்பன் சொத்து என் தங்கச்சிக்கு சீர் கொடுத்தேன். இதுல ஒன்னே போய் என்னத்தை கேட்கறது? அப்பன் சொத்தா இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியை கேட்கணுமியா? நீ ஒருவேளை அதை கொடுக்காத இதை கொடுக்காத நீ நான் கொடுக்க மறக்க முடியுமா? நீ கேட்டிருந்தா நான் ஏன் அதை கொடுக்காத இதை கொடுக்கான்னு சொல்றேன்? நீ ஒரு வேலை சொல்லுவ அப்படி சொல்லிட்டு கொடுக்க மறக்க முடியுமா? கேட்டிருந்தா சொல்றேன்னு சொல்லாத அப்பா தெரிஞ்சுக்கல. குடும்பம்னா என்ன தெரியுமா? சரி திருப்பி யாரோ கொடுத்துட்டாங்க. பக்கத்துக்கு வந்தீங்க யாருக்கு யாரு பொண்டாட்டி? புருஷனை பார்த்து பொண்டாட்டி சொல்ல நீ எனக்கு பொண்டாட்டி நான் உனக்கு புருஷன். ஆமா 4 பேர் சொல்லிக்கிட்டாங்க. ஆனா அழுதா பாரு நீலி கண்ணீர். ஆனா அவள மாதிரி ஒரு நீலி எவ்வளவுமே நான் பார்க்கல. ஆனா உலகத்துல என்னை விட்டுட்டு போறேன்னு ஒரு பாசத்துல அழுதுச்சு. அந்த பாசத்துக்குலாம் அழுகல. ஐயோ இருக்கிற சொத்தையும் நம்ம அண்ணன் இருந்து குடுக்கலையே, அதுக்குள்ளேயும் நம்மள அண்ணன் கட்டி கொடுத்தாங்கிற ஒரு கடுப்பத்துல அழுதுட்டு போனா. உன் மேல பாசமா? இந்த நாளில யாரு தங்கச்சி மேல அண்ணன் மேல பாசம் வச்சிருக்கிறான்? யாருமே வச்சுக்க மாட்டாங்க. பணம் இருந்தா தான் அண்ணனா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும். இதே தங்கச்சி இருக்கட்டும் 10 நாளைக்கு போய் நீ உட்கார வச்சு கஞ்சி விட்டுவாள? உங்க அண்ணன் இதோட தம்பி நான் எதுக்கு அங்கே போய் உட்கார்ந்துருக்கேன்? நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். இவ்வளவு சீர் கொடுத்திய அந்த தங்கச்சி வீட்டுல 10 நாளைக்கு ஒன்னால இருக்க முடியுமா? 10 நாளைக்கு நான் எதுக்கு உன்னை விட்டுட்டு அங்கே போய் இருக்கேன்? எதுக்கு என்ன வச்சுக்கிட்டா? என்ன இருக்கவே இருக்கிறீங்க? நீதான் சீர் கொடுக்க நீ கூப்பிட்டு கிடையாது. அப்புறம் எப்படி நான் உன்னே வச்சுக்குவேன்? நான் உன்னை வச்சுக்குவேனா அப்படின்னு ஒரு கனவு இருக்கிறியா? அப்புறம் நான் தானே என்னடா வெறிக்குதப்பா காலை? ஏமா என்னமா அக்கா 10 வருஷம் என் வாழ்க்கையை விட்டு இருக்கிறேன். 10 வருஷம் என்ன தப்பு? 10 வருஷம் விட்டு ரைட்டு தப்பு. இதுல என்ன தப்பு? 10 வருஷம் காலத்துல பெத்தா கைக்கு ஓதணும்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்தா ஒரு காலத்துல ஒரு புள்ள குட்டி பிறந்துச்சுன்னா அது நம்ம முடியாத காலத்துக்கு தண்ணி கொடுக்கத்தான் காலத்திலே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. காலத்துல கல்யாணம் பண்ணி 10 வருஷமா இன்ன வரைக்கும் புள்ள குட்டி இல்லாம இருக்கிறேன். ஏன்? உன் தங்கச்சோட வாழ்க்கைக்காக. எனக்கு எப்படி அவ போட்டு முன்னாடி உன் கூட வாங்கி 10 புள்ள பெற்றிருப்பேன். 10 புள்ள பெற்றிருப்பேன். இன்னைக்கு எனக்கு சோறு போடுமா? நீ தானே சொன்ன 10 புள்ள பிறந்தா ஏன் புள்ள எனக்கு சோறு போடு. இந்த வேலைக்கு நம்ம 2 பேரும் சந்தோஷமா போய் அவ வாழ்ந்து 10 புள்ள பார்த்தா நம்மள அப்பா அம்மான்னு சொல்லு, தாத்தா பாட்டுன்னு கூப்பிடு. வயசாகி போச்சு. 10 வருஷம் காலம் பாட்டுன்னு தான் கூப்பிடு. யாருமே அப்பா அம்மான்னு கூப்பிட மாட்டாங்க. ஏமா அவ்வளவு காலம் செஞ்சு வந்து இப்போ வந்து சந்தோஷமா இருக்கலாங்கிற? யாருக்கு யாரு சந்தோஷமா இருக்கு? உனக்கு எவ்வளவு நெஞ்சு தைரியம் இருக்கு? போனது போகுது விட்டு கொடுத்து போ. நம்ம அனுசரிச்சு போவோம். என்ன போ என்ன சந்தோஷமா இருக்க? சந்தோஷமா வேணாமா சொல்லிட்டு இருக்கிற? யாருக்கு யாரு சந்தோஷம்? யார் யார் சந்தோஷம்? என்ன சொல்ற நீ? என்ன நீ மாட்ட மாட்டேங்கிற? ஆமா ஆமா நான் மாட்டேங்கிறேன். நீ மாட்டது கலையில. ஆமா எவ்வளவு சீடு கொடுத்த? 400 கட்ட வண்டி. 400 வண்டி 300 வண்டி. ஆமா ஏன் மாமனோட சொத்து என்னை கேட்டுக்கணும். எவ்வளவு கொடுக்கலாம் கொடுக்க இன்னும் எவ்வளவு இருக்குது? தாலி வச்சு கட்டுறதுக்கு எனக்கு தெரியும். நீ கேட்டி நான் கேட்டேன்னு நீ வேண்டாம்னுவ. ஆமா வேண்டாம்னுவ. பொண்டாட்டி வேண்டாம்னு சொல்லு. யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ஒரு அளவு தானே தங்கச்சிக்கு சீர் கொடுக்கறது. நீ பாட்டுக்கு அள்ளி அழைச்சிட்டு இருந்தா ரோஜா பிடிக்க முடியாது. என்ன கோப்பையோட சொத்தையா கொடுத்தேன்? என் சொத்தை கொடுத்தேன். நீ அங்க இருந்து கொண்டாந்தது நான் கொடுத்தலாம். எங்க அப்போட சொத்தை கட்டிட்டு என்ன கட்டிட்டு வந்தேன்? எங்க அப்போட சொத்தை கொடுக்க மாமனாவோட சொத்து மாமியாளுக்கு சொத்து எதுக்கு? கட்டிட்டு வர பொண்டாட்டிக்கு. அந்த பொண்டாட்டி பார்த்து கொஞ்சம் செய்வோம். இவ்வளவு செய்வோம் எவ்வளவா இருக்குதுல்ல? என்ன திருப்பி அடுத்து வந்து ஆடிக்கு அழைக்கணும், தீபாவளிக்கு அழைக்கணும், பொங்கச்சீர் கொடுக்கணும். அப்புறம் மாசமா இருந்தா வளகாப்பு போடணும். அப்புறம் பிள்ளை பேர் பிரசவம் பார்க்கணும். அப்புறம் பேர் வைக்கணும், காது ஊத்தணும். எல்லாம் நான் தான் பார்க்கணும். எல்லாம் தாய் மாமே நான் பார்க்காம பின்ன ராஜாவை பார்க்க முடியும். நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒண்ணுமே இல்லாம புள்ள இல்லாம குட்டி இல்லாம சொத்து சோழாக்கி போட வந்து சோறு நீதான் ஆக்கி போடணும். ஊர்ல இருக்கிற உங்களை சோறு வாங்கி தெரிய முடியும். நல்ல விடாட்டி யாரு? நீ தானே? அப்ப ஆக்கி போடு. உலகத்திலே பணம் தாய பெருசு. பணம் இருந்தா குடும்பம் ஓட்ட முடியும். 4 நாளைக்கு வேலைக்கு போகாம இருக்கட்டும். ஒரு ஆம்பளை போய் வேலைக்கு போகாம கேட்க சோறு கேட்கன்னு கேட்பாங்க. அதைத்தான் நானும் கேட்கிறேன். அனுசரத்துல போக முடியாது. அதெல்லாம் இல்ல. நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அப்புறம்
ஐயோ இது யார் திருப்பி கொடுத்தது? விஷம் வச்சு கொண்டு முடியும் நீ. குத்தி கொள்றதுக்கு திருப்பி எல்லாம் விஷம் வச்சு கொண்டு முடியும். விஷம் என்ன இன்னும் கொஞ்சம் நாங்க எதுல ஒண்ணே வா சோத்துல விஷம் வச்சு கொண்டுருவேன். சூப்பர்ரா பொண்டாட்டி இப்படிதான் அமையணும். கொண்டு முடியும். வேற வேண்டாம், பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ண அடுத்த பொண்டாட்டி நம்ம கட்டுவோம். நம்ம அடுத்த முன்னாடி யார் வருவோமா? வேற பொண்ணு கட்டுவோமா? பொம்பளை அடுத்த பொம்பளை இன்னொரு கல்யாணம் பண்றேன். முத பொண்டாட்டி இருக்குல்ல, கல்யாணம் பண்ண என்ன தண்டனை தெரியுமா? 16 வருஷம் உன்னை கழித்து கொண்டு போலீஸ்ல விட்டுருவேன். அது தெரிஞ்சுக்க. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஆமா. என்ன உங்க என்ன ஊருக்கு என்ன மானாமதுரைக்கு போயிட்டு போயிட்டு வாரம் ஆமா வாரம் வந்து பாக்குறேன்னு சொல்லி விட்டுருக்கேன் தங்கச்சிக்கிட்ட. அப்படியா? பஸ் ஸ்டாண்டு தோரங்குடி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு போயிட்டு வரதுக்கு நான் நீ உடனே போக விட்டு நான் உட்காந்துருப்பேன். ஏயா என்னை பார்த்தா ஈனாவுனா தெரியுதா? இழிச்சவாயா தெரியுதா? என்னை பார்த்தா கிரிக்கியா தெரியுதா? நீ பாட்டுக்கு அள்ளி அள்ளி கொடுப்ப, நீ பாட்டுக்கு சொத்தை நான் கொடுத்துருவேன். கடைசியில வாடி சந்தோஷமா வாழ நினைக்கிற நீ எல்லாம் மனுஷன். சரி விடு, போனது போதுக்கு என்ன பாதி சொத்து இருக்குது, அதை வச்சு இருக்கிற சொத்து எனக்கு தான். உன் கூட நான் வாழ எனக்கு வேண்டாம், அதை நீயே வச்சுக்க. எனக்கு உடைக்கிறதுக்கு நான் கட்டிட்டேன். எத்தனை நான் ஊத்தனே? நான் சோறு போட மாட்டேன். நான் கேட்கறதுக்குலாம் நீ சொன்னாக்க என்ன பண்ணா சோத்துக்கு என்ன பண்றது? நான் நேரத்தை குறிச்சு யோசனை கேட்டுட்டு இருங்க. ஆமா என்ன கேட்டா சோறா? நான் சோறு எனக்கு நான் போடணும்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். ஐயா என்ன கண்டிஷன்? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? ஆமா. அப்படி என்னதான் பெருசா சொல்லிட போற? எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? ஆமா. ஐயோ என்னங்கடா சத்தியம்? இங்கதான் நீ மாட்டின, நீ மாட்டிடாத. சத்தியம் பண்ண வேண்டாங்கறியா? இல்ல என் பொண்டாட்டி என்ன சத்தியம் கேட்க போறாளோ தெரியலையா? சத்தியம் கொடுத்தியனா பொண்டாட்டி எங்க சொல்லு? ஐயோ ஊருக்கு பிரிச்சியா? ஆனா பொண்டாட்டி விட்டு ஐயோ அப்பே கிளம்பிருச்சு. ஏகத்துக்கு போட்டுட்டு ஓடுறாளையா? எங்க நீ ஒட்டி தின்ன கடை, வேற வழி இல்ல. நீ அப்படியெல்லாம் போகக்கூடாதீங்க, வா நான் இருக்கிறேன். இல்ல சரி கேக்குறேன், என்ன அப்படி பெருசா கேட்டுற போற? நான் வேணுமா உன் தங்கச்சி வேணுமா? நான் வேணுமா உன் தங்கச்சி வேணுமா? அருமையான கண்டிஷன் இது. நல்ல என்ன அருமையான கண்டிஷன்? நான் வேணுமா உன் தங்கச்சி வேணுமான்னு கேக்குறேன். எனக்கு நீ தான் வேணும், இங்கிட்டு என் தங்கச்சியும் தான் வேணும். நான் தான் வேணுமா உன் தங்கச்சி வேணுமா? நான் தான் வேணுமா உன் தங்கச்சியா? இந்த கேள்வி யாரா சொல்றது? நீ தான் வேணுமா உன் தங்கச்சி வேணுமான்னா எப்படி பதில் சொல்றது? இங்கிட்டு நீ வேணும், அங்கிட்டு என் தங்கச்சி வேணும். ஐயோ பொண்டாட்டியா இல்ல ஓடி இருந்தேன்? அவ விட்டா அப்படி ஓடி போயிடுறேங்கிறாப்பா. அப்புறம் ரவைக்கு சோத்துக்கே வழி இல்ல. ரவைக்கு உனக்கு இது வேணுமா வேண்டாமா? ஐயோ இது வேணுமா வேண்டாமா? பொண்டாட்டி வேணுமா வேண்டாமா? அவ என்ன கேக்குறான்னு கவனிச்சியா? என்ன இது வேணுமா வேண்டாமா? ஐயா எனக்கு அதெல்லாம் வேணாம், சோறு வேணும். உலகத்துல சோறே போட முடியும். உலகத்துல சண்டை எதுனால நடக்கு தெரியுமா? இந்த கையங்களை எடுத்துக்கிட்டேன். மாடி மாடி மாடியா கட்டி சீர் கொடுக்குறாங்களே எதுக்கு? எல்லாம் இந்த கையை அகலத்துக்கிட்டேன். இந்த அகல வேணுமா? நீ ஒட்டுதெல்லாம் படுத்து கிடக்குறீங்க. எனக்கு வேணும். வேணும்ல? பொண்டாட்டி வேணுமா? பொண்டாட்டி வேணுமா உன் தங்கச்சி வேணுமா? அதுதான் நான் கேட்கிறேன். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் கட்டுப்பட முடியாது. இல்ல இல்ல தங்கச்சி வேணுமா பொண்டாட்டி வேணுமானா எப்படி? ரெண்டு தான் வேணும், நமக்கு ரெண்டு தான் வேணும். நீ எப்படி தோரஞ்சுக்கு வர்றேன்னு சந்திர பக்கம் வந்துடுற? அது எங்க இங்க ஆனம்டியா? ஆமா ஆனம்டி கிளம்பா. அது மாதிரி தெரியாம வந்துட்டு போட்டீங்க. இல்ல சும்மா கேட்டா தெரியாம வந்துட்டு போயிடல. சத்தியம் கேட்கிறாயா? அங்கேதான் வில்லங்க முட்டேன் நான் கொடுக்காதேன்ட்டு. சரி இப்ப என்ன கேக்குற சொல்லு. நான் முக்கியமா உன் தங்கச்சி முக்கியமா? எனக்கு நீ தான் முக்கியம். நான் தான் முக்கியம். பொண்டாட்டி தான் முக்கியம். சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நீ தான் முக்கியம். நான் தான் முக்கியம்னா அப்ப சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இங்க போய் மாட்டிக்குவியே. இப்பதானே இடிக்குது. சத்தியம் சத்தியம் பண்ணாதான் ஒத்துக்குவியா? இது என்னங்கடா உன்ன பேக்க தூக்கிட்டு அப்படி போடுறேன். நிறைய பொம்பளை இந்த கதி தான் பண்றாங்க. இதே மாதிரிதான் நடக்குது. நீ போக வேண்டாம், நீ கேட்கிற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். போ, வேற வழி இல்லை. அந்த வச்சாச்சு பேக்கு இருப்படத்துக்கு போயிடுச்சு. வழி வந்துருச்சு.
அடக்காரி நீ என்ன கேட்டாலும் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் சொல்லு. நான் அதுக்காக என் தங்கச்சி வீட்டுல போய் தங்கி இருக்க முடியும்? முடியுமா? என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இங்கதான் கிடக்கணும், இங்கதான் கிடக்கணும், வேற வழி இல்ல. நீ என்ன கேக்குற சொல்லு. உன் தங்கச்சி வீட்டுக்கு நீ போக கூடாது. தங்கச்சி வீட்டுக்கு நான் போகல. உன் தங்கச்சி புருஷன் இங்க வரக்கூடாது. என் தங்கச்சி புருஷன் இங்க வரக்கூடாது. உன் தங்கச்சி இங்க வரக்கூடாது. என் தங்கச்சி இங்க வரக்கூடாது. தங்கச்சி பிள்ளைங்க இங்க வரக்கூடாது. என் தங்கச்சி பிள்ளைகளும் இங்க வரக்கூடாது. நீ அங்க என்னை விட்டுட்டு போக கூடாது. இல்ல இல்ல, இது எவ்வளவு நாளைக்கு? எவ்வளவு நாளைக்கா? செத்து போனாலும் போக கூடாது. என் தங்கச்சி வீட்டுக்கு செத்து போனாலும் கூட போக கூடாது. என் தங்கச்சி வீட்டுல என் தங்கச்சி செத்து போனாலும் நான் போக கூடாதாமியா? இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? உன் தங்கச்சி செத்தாலும் என்னைய தெரியாம போக கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணணுமா? நான் போனா தூங்கையில பொண்டாட்டி அம்பிகளை போட்டு கொண்டுருவேன். இப்படி போட பொண்டாட்டி தேவையில்லை. நீங்க இந்த பக்கம் இப்படி ஏத்தி விடுறிய, எனக்கு இதை விட்டு வேற கெதி இல்லடா. சரி, நீ சொல்ற மாதிரியே கேக்குறேன். சரி, வேற என்ன? அதே மாதிரி என்ன தவிர எந்த பொம்பளை நீ பார்க்க கூடாது. அது இயற்கையில இல்ல, பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டீல? இப்ப எல்லாம் வண்டியில கூட யாரும் நடந்து வந்தாலும் ஏத்துறது இல்ல, ரொம்ப கட்டி விட்டுருவாங்க. நான் அது மட்டுமா ஒண்ணு இருக்குது, செத்தாலும் பிறந்தோத்து கோடின்னு ஒண்ணு இருக்குது. அது கூட உன் கையால நீ அவளுக்கு போடக்கூடாது. இது பொம்பளை ஆடாது. செத்தாலும் பிறந்த எடுத்து கோடி என் தங்கச்சிக்கு நான் கொண்டு போடக்கூடாதா? போடக்கூடாதுங்கிற கடைசி துணிமா? அது கடைசி துணி கூட நான் போட விட மாட்டேன் அப்படின்னு என் தலையில எடுத்து சத்தியம் பண்ணணும். சரி, விதி பயம், விதி, வேற வழி இல்ல. சாப்பிடணுமா? தங்கச்சி வீட்டுல போய் தங்கி இருக்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் கேக்குறீங்க. நீ சொன்னது பூரா அப்படியே அப்படியே என்னை விட்டு போக மாட்டல. என்னை வந்து தங்கம், பொண்ணு, என் செல்லம், என் அம்மா குட்டி, என் குச்சி குட்டின்னு தான் என்னை கொஞ்சணும். உங்களோட பொய்யை நான் சொல்லணுமா? உங்களோட பொய் சொல்லணுமாடா? இது பொண்டாட்டி தேவையா? அப்படி கொஞ்சம் என் பொண்ணு அப்புறம் என்ன? மாமா, குஞ்சு குட்டியா? ஏன் மாமா? இப்ப பாரு மாமா, நம்ம குட்டி. சரி, அம்முக்குட்டி, எல்லாமே அம்மா குட்டி, எல்லாமே சொல்லிடுவோம். இப்படி எல்லாம் சொல்லிட்டா பாடுறாப்பா அதுவா வந்து ஒட்டிக்கிச்சுதான். இன்ன வரைக்கும் அது ஓடிச்சு. சத்தியம் வாங்கினது இப்ப அது வந்து ஒட்டிக்கிச்சு. சத்தியம் பண்ண உடனே அதுவா வந்து ஒட்டிக்கிச்சியா? குடும்பம் கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கு. உலகத்திலேயே எக்க சுத்தினாலும் சரி, வண்டி ஓடுறது வரைக்கும் ஓடலாம். கூழ கூப்பிட்டு குடிச்சேன் பொழைப்பான், எல்லடா கட்டேன் கட்டினேன் பொழைப்பேன். எத்தனைதான் பிறந்தவன் சொந்தம் ஜாதி சனம் எல்லாம் இருந்தாலும் சொந்தக்காரங்களை கூடவே வச்சுக்கிட்டா தின்னே தீர்த்துட்டு போயிடுவாங்க. உலகத்திலேயே கட்டின பொண்டாட்டி மட்டும்தான் தண்ணின்னு உனக்கு ஊத்துவா. நான் தான் உனக்கு கடைசி வரும் நீ என்கிட்ட வரணுங்கிற இடத்துக்கு தான் நான் சத்தியம் பண்ணேன். ஆனா எந்த காலத்துக்கு எனக்கு தெரியாம உன் தங்கச்சி வீட்டுக்கு கோடி கூட என்ன இல்லாம நீ போட முடியாது, நான் போட விட மாட்டேன் உன்னைய. அதனால என்னை கொஞ்சம் அதனால கொஞ்சமா இதெல்லாம் வாங்கி இருக்கிறதுனால கொஞ்சமா என்ன மாமான்னு கூப்பிடுறோம். வாருமம்மா ஏமாந்த சோழகிரி, அப்புறமேலு நான் யாருன்னு பாருமம்மா, பாருமம்மா. பட்டிக்காடா பட்டணமா, ஓட்டம் பார்த்து ஆள முடித்து கட்டணுமா, பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டு கட்டா கட்டணமா, பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டு கட்டா கட்டணமா.
இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? யார் சொன்னது? ரொம்ப 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 10 வருஷம் ஏக்கத்தை ஆரம்பிக்கிறோம். அதுக்குள்ளே அவசகனமா இப்படி போட்டா எனக்காக திருக்கெல்லக்காட்டுப்படி சேர்ந்த ஊரம்பலம் எங்க ஊருக்கு பெரிய கருப்ப வடகாட்டு கருப்பசாமி பூசாரி அருமை தம்பி செல்லையா அவர்கள் 201 ரூபாய் அன்பு காணிக்கையாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்னவரும் அன்னவருடைய குடும்பமும் அன்னவருடைய தொழிலும் அன்னவருடைய வாரிசுகளும் எல்லாம் வல்ல அந்த கைலங்கி ஆண்டவன் சிவபெருமான் அருளினாலும் நமது மந்தையம்மன் செங்கல் கருப்பு அருளினாலும் எங்களுடைய வடகாட்டு கருப்பசாமி அருளினாலும் பல்லாண்டு வாழ்கவன வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். அதாவது எங்க ஊருன்னா இவன் எந்த ஊர் அது இல்லை, எங்க ஊர் பூஜாரி நினைக்க கூடாது. லிங்கம்பட்டிக்கு எங்களுடைய வடகாட்டு பெரிய கருப்பசாமி பூசாரியாக இருப்பவன் அருமை தம்பி எல்லக்காட்டுப்பட்டி ஊரம்பலம் செல்லையா அவர்கள் சார்பாக அன்பளிப்பு 201 ரூபாய் வழங்கியிருக்கின்றார்கள். அவருடைய குடும்பம் பாலாறு செலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். இந்த பொண்டாட்டி வச்சு குடும்பம் ஓட்டி போங்க போங்க. சாமி சாமி ஒன்றே சொல்லல போ. நீ பாக்குற பார்த்தா பயமா இருக்கு. போச்சா எல்லாம் போச்சு. ஐயோ சாமி சாமி ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல போ. நல்ல பேரலுக்கு துணி சுத்தன மாதிரி பஞ்சு பூந்துருச்சு. பஞ்சு பூந்துருச்சு போச்சு. ஏடா நல்லா தானே கல்யாணம் பண்ணி முடியும், அதுக்குள்ள பஞ்சம் வந்துச்சு. எங்க நாட்டுக்கு மழை மாதிரியே இல்ல. சரி 12 வருஷம் ஆச்சு மழை பெஞ்சு. சரி எல்லா நாட்டு மக்கள் பசியில வாடுறாங்க. ஐயோ என்ன செய்வது? என்ன செய்யறது? நான் மந்திரி. சரி நாட்டு மக்களை யார் பார்க்கணும்? மந்திரி தான் பார்க்கணும். மன்னர் கல்யாணம் பண்ணிட்டு அங்க இருக்கிறாரு. ஆமா நாட்டு மக்களை பாத்துக்கணும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அவங்க சந்தோஷமா போயிட்டாங்க. ஆமா நீ மந்திரி பொறுப்பா பாக்குற. என்னங்க செய்யறது? மன்னர் பொறுப்புல இருந்து மந்திரி எல்லா பொறுப்பும் நீ நாட்டை பார்க்கணும். சரி நான் ஏற்றிருந்த பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் அத்தனையும் வித்து சரி நாட்டு மக்களை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். எல்லாமே வித்து வாங்கிட்டேன். பாதிகளை முதல்ல எப்படி இருந்தேன், ஆமா இப்ப எப்படி இருக்கிறேன் பாத்தீங்களா? மந்திரி வந்து பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? எனக்கு நாட்டு மக்கள் தான் முக்கியம். ஓ நம்ம மந்திரியா இருக்கலாம், ஆமா நாட்டு மக்கள் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். கண்டிப்பா. அதனால நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் வித்துட்டேன். நாட்டு மக்களையே வித்துட்டியா? நாட்டு மக்களை வித்துட்டேன். நாட்டு மக்களுக்காக எல்லாத்தையுமே வித்துட்டேன். எல்லா பொருள் எல்லாம் வித்துட்ட பாத்தீங்களா? புளிச்ச கீரை, ஐயோ ஓசி வாங்கிட்டு வந்து இவ்வளவு சிரமப்பட்டு மக்களை காப்பாத்தி முடியல. ஏன்ட்ட அதுக்கு மேல பண வசதி கிடையாது. சரி இருந்தது ஆலயம் போறதுனால பூரா போச்சு. போச்சு. எங்க மன்னர்கிட்ட கூப்பிட்டு விவரத்தை சொல்லணும். வர்றதா சொல்லிருக்காரு. நம்ம நாட்டு மக்களுக்கு பஞ்சம் வந்துருச்சு, மழை மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னோம்னா அவர்கிட்ட இருக்கிற பொன் பொருள் ஏதாவது கொடுத்தாருன்னா நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யலாம். கண்டிப்பா அப்படின்னு நான் வந்திருக்கிறேன். போய் மன்னரை பார்ப்போம், பாரு கேட்டு நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் செய்வோம். செய்வோம். போய் பார்த்து வந்துடுறேன். பாட்டு